ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், எடிட்டர் சைட்ல இருந்து பேக் டு பேக் அப்டேட்ஸ் நேத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. நேற்றுக்கு ப்ரோமோக்கு முன்னாடி ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இப்பயும் அதே மாதிரி ஒரு சூப்பரான பிக்சர். நம்ம 3 பேரும், அதாவது சகல பாய்ஸ் 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா வேகமா வெறித்தனமா ஓடுறாங்க. ஸோ அந்த பிக்சரை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கும் மேபி இன்னைக்கு நைட் வந்து இன்னொரு ப்ரோமோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நேற்றுக்கு வந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ மேபி இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு மார்னிங்கோ இந்த ப்ரோமோ வரும் போல. ஏன்னா நாளைக்கு ப்ரிவியூவே பார்க்கும்போது 3 சகலைகளும் சேர்ந்து பசுபதியை வந்து நல்லா சுத்தி வளைச்சிட்டாங்க இல்லையா. ஸோ ஒரு சைடு மட்டும்தான் கேப் இருக்கு. ஸோ அந்த சைடு ஓடும்போது இவங்க 3 பேரும் ஓடி போயிட்டு சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்களா, இல்ல பசுபதி எஸ்கேப் ஆயிடுறாரா, அதர்வைஸ் அந்த வெண்ணிலா மாமாவை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சிடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் போல. ஏன்னா இந்த காஸ்டியூம்ல நமக்கு நிறைய லொகேஷன்ஸ்ல பிக்சர் ஷேர் ஆச்சு. ஈவன் நம்ம தாத்தா கூட இருக்க மாதிரியும் பிக்சர் வந்து ஷேர் ஆகி இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சகலை பாய்கள் சேர்ந்து பசுபதியை பிடிச்சிருவாங்களா, இல்ல வந்து அவர் மிஸ் ஆயிடுவாரா? உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. சூன் ப்ரோமோ வந்ததும் நான் மீட் பண்றேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.